மே 1 சித்ரா பௌர்ணமி. நில வாசல்ல சும்மா இத தூவி விட்டு பாருங்களேன். கடன் அடையும், பணம் பல மடங்கு பெருகும். இந்த இலை ஒண்ணு கூட இருந்தது அப்படின்னா போதும், பண வசியம் ஏற்பட்டு உங்களுக்கு பணமானது பல வழிகள்ல வந்து சேரத் தொடங்கும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த மகாலட்சுமியோட அருள் இருந்தாவே நம்ம வீட்ல வந்து செல்வத்துக்கும் பணத்துக்கும் குறைவே இருக்காது. இந்த மகாலட்சுமியோட அருள் கிடைக்கணும் அப்படின்னா சுக்கிர பகவானோட அருளும் நமக்கு வேணும். இந்த சுக்கிரனும் மகாலட்சுமியும் அண்ணன் தங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிர பகவானோட அருள் நமக்கு வேணும் அப்படின்னா வெள்ளி பொருட்களை அடிக்கடி வாங்குங்க. வெள்ளி காயினா கூட நீங்க வாங்கி வைக்கலாம். வெள்ளி தட்டுல நீங்க தினமும் சாப்பிடுவதனால சுக்கிர யோகம் ஏற்படும். வீட்ல வந்து பணம் நிறைய சேரத் தொடங்கும். இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க. வெள்ளி தட்டெல்லாம் வாங்க முடியல அப்படிங்கிறவங்க வெள்ளி டம்ளர்ல தண்ணி குடிச்சு பாருங்க. அதாவது தினமும் நம்ம அந்த வெள்ளி ஜாமான்களை யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். வெள்ளி டம்ளர் கூட வாங்க முடியல அப்படிங்கிறவங்க வெள்ளியில ஒரு ஸ்பூன், அந்த ஸ்பூன் வாங்கி அதை வந்து நீங்கள் தினமும் யூஸ் பண்ணக்கூடிய சர்க்கரை டப்பாவில் போட்டு வச்சுருங்க. இந்த சர்க்கரை இனிப்பு பொருள் எல்லாமே மகாலட்சுமிக்கு பிரியமான பொருள். இந்த ஸ்பூனை வந்து நம்ம தினமும் பயன்படுத்த நம்ம வீட்டில் பணப்புழக்கமானது அதிகமாகும். இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி பாருங்கள். 2-3 மாதங்களில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். வெள்ளி கிண்ணம் குழந்தைங்களுக்கு வாங்கியிருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் தயிர் உரை ஊற்றி அதை தினமும் நீங்கள் பயன்படுத்தினீங்க, அந்த வெள்ளி கிண்ணத்தையும் அந்த தயிரையும் பயன்படுத்தினீங்கன்னா கூட உங்கள் வீட்டில் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும். அடுத்தது இந்த மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம நில வாசலை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும்னு ஏற்கனவே உங்களுக்கு பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். இந்த நிலவாசல் வந்து சுத்தமாகவும் மங்களகரமானதாகவும் இருக்கணும். அப்போ தான் வீட்டில் வந்து நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் பரவும். இந்த நில வாசலில் வந்து ஆகாச கருடக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை கட்டி வைப்பதன் மூலமாக வீட்டில் வந்து நல்ல ஒரு தெய்வ சக்தி பரவும், நேர்மறை ஆற்றல் பரவும். இந்த ஆகாச கருடக்கிழங்கு நல்லா வளர்ந்து செழிப்பாக இருக்கணும். அது வந்து துளிர் விட்டு வளரும். அது மாதிரி இல்லை வாடி போச்சு சுருங்கி போச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுட்டு வேற ஆகாச கருடக்கிழங்கு கட்டுங்க. இந்த ஆகாச கருடக்கிழங்கு இப்படி சுருங்கி போயிடுச்சே எங்கள் வீட்டில் அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. அது வந்து வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை தன்னுள் ஈர்த்து கொண்டு அது வாடிடுச்சு. அதனால் அதை போட்டுட்டு வேற கருடக்கிழங்கு வீட்டில் வந்து கட்டி வைங்க. இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை என்னன்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத பிறப்பு, சில விசேஷ தினங்கள், பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை. இந்த பரிகாரத்தை நீங்கள் பௌர்ணமி தினங்களில் செய்கிறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் எழுந்து செய்யுங்க. இல்லை சுக்கிர ஓரை எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அந்த ஓரை டைமில் செய்யுங்க. வெள்ளிக்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சுக்கிர ஓரை. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து செய்ய முடியல அப்படின்னா 7 மணிக்குள்ளே செஞ்சுருங்க. விரத நாட்கள், விசேஷ நாட்கள், சம்பளம் வாங்கின நாள், இந்த நாட்கள்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ராகு காலம், யமகண்டம் இந்த நேரத்தை தவிர்த்து விட்டு எப்போ வேணாலும் செய்யலாம். ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது தான் மிகவும் சிறப்பு. இதற்கு நமக்கு தேவைப்படுவது முதல்ல ஒரு செம்பருத்தி இலை. இந்த செம்பருத்தி இலை அப்படிங்கிறது பண வசியத்தை உண்டாக்கக்கூடிய, செல்வ வசியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு பொருள். இந்த செம்பருத்தி இலையை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். இந்த செம்பருத்தி பூ யார் வீட்டில் வந்து அதிகம் பயன்படுத்துகிறாங்களோ சுவாமிக்கு, அவங்க வீட்டில் நிச்சயமாக பண வரவுக்கு குறைவே இருக்காது. இந்த செம்பருத்தி செடி வீட்டில் இருந்தது அப்படின்னா அது மற்றவர்களுடைய திருஷ்டி, பொறாமையினால் ஏற்படக்கூடிய எதிர்மறை சக்திகளை தன்னுள் ஈர்த்து கொண்டு நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை தரக்கூடிய ஒரு செடி. அடுத்ததாக இதற்கு நமக்கு தேவைப்படுவது பட்டை. இந்த லவங்கப்பட்டை பணத்தை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டது. இது வந்து பணவரவு அதிகரிக்கவும் வறுமை நீங்கவும் செய்யப்படும் சில தாந்திரீக பரிகாரங்களில் இந்த பட்டை பயன்படுகிறது. எப்பவுமே ஒரு சிறிய துண்டு பட்டையை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்ல பணம் வைக்கக்கூடிய பெட்டியில், பீரோ லாக்கரில் இது மாதிரி இடத்துல வைங்க. இந்த பட்டையை வைத்து பல பரிகாரங்கள் செய்யலாம். ஒரு துண்டு பட்டை இருந்தால் போதும், நம்மளுடைய கடன் அடைக்க முடியும், பணவரவை அதிகரிக்க செய்ய முடியும், வீடு வாங்க முடியும், அடமானம் வைத்த நகையை மீட்க முடியும். என்னங்க சொல்கிறீங்க, நகையை மீட்கலாங்கிறீங்க, கடன் அடைக்கலாங்கிறீங்க, வீடு வாங்கலாங்கிறீங்க, எப்படி ஒரு துண்டு பட்டையை வச்சு இது மாதிரிலாம் செய்ய முடியுமா? ஒரு பரிகாரத்துக்கு ஒரு பட்டை சொல்லலாம், நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பட்டை போதும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம இந்த அடமானம் வச்ச நகையை திருப்பணும் அப்படின்னா நமக்கு பணம் வேணும், வீடு வாங்கணும்னா நமக்கு பணம் வேணும், நகை வாங்கணும்னா நமக்கு பணம் வேணும், நம்மளுடைய கடன் அடையணும்னா பணம் வேணும். இப்போ பணம் தான் மெயின் பிரச்சனையாக இருக்குது. இந்த பண வரவை அதிகரித்தோம் அப்படின்னாவே நம்மளுடைய இத்தனை கனவையும் நிறைவேற்ற முடியும். என்னதான் கடின உழைப்பு போட்டாலும் சிலருக்கு கையில் பணம் தங்காது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் வீண் விரயம் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த சம்பளம் வந்ததும்
முடிஞ்சாலும் அடுத்த நாள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். மாசப்பிறப்பன்றும் செய்யலாம். அதே போல் பௌர்ணமி தினம், வெள்ளிக்கிழமை அதே மாதிரி தாங்க. இந்த சம்பளம் வாங்கின அடுத்த நாளும் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா பணம் உங்களுக்கு சேரத் தொடங்கும். சரி, இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் வந்து தண்ணி தெளித்து அந்த நிலவாசலை சுத்தம் செய்துவிட்டு ஒரு சிறிய கோலம் போட்டுக்குங்க. அந்த நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் வைத்து விடுங்கள். வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் பௌர்ணமி தினத்திலையும் மறக்காமல் அந்த நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் வேறு வேலையை செய்யுங்க. அதற்கு பிறகு ஒரு செம்பருத்தி இலையை எடுத்துக்குங்க. அந்த செம்பருத்தி இலையில மஞ்சள் பிள்ளையார் கொஞ்சோண்டு மஞ்சளை தண்ணி ஊற்றி கரைச்சி சும்மா சின்னதாக இருந்தால் போதும். அந்த மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அந்த செம்பருத்தி இலையில வச்சு, என்னுடைய வீட்டில் செல்வம் பெருக வேண்டும், பணம் எனக்கு சேரத் தொடங்க வேண்டும், பணம் என்னுடைய தேவைக்கானது பல வழிகளில் வர வேண்டும் இப்படின்னு ஏதோ ஒன்று பணம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கோரிக்கையை சொல்லி வேண்டிக் கொண்டு அந்த நில வாசலில் முதல்ல அந்த செம்பருத்தி இலையில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வச்சிடுங்க. அதற்கு பிறகு தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். அதற்கு பிறகு ஒரே ஒரு துண்டு பட்டையை எடுத்துக்குங்க. அந்த பட்டையை மிக்சி ஜாரில் போட்டு பொடியாக்கி வச்சுருங்க. நீங்கள் இதை இன்னைக்கு தான் விடிய காலம் போடணுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை. மொதல் நாளே நீங்கள் பொடியாக்கி எடுத்து வச்சுக்கலாம். அந்த பட்டை தூளை எடுத்துக்கிட்டு உங்களுடைய சம்பள பணத்தில் இருந்து 100 ரூபாயோ 200 ரூபாயோ 10 ரூபாயா இருந்தாலும் சரி, அந்த 10 ரூபாய் தாளை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் அந்த பட்டை தூளை போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வெள்ளிக்கிழமையில் செய்கிறீங்க அப்படின்னா சுக்கிர ஓரையில் இந்த பவுடரை அந்த ரூபாய் நோட்டில் வச்சு நீங்கள் வந்து அப்படியே வாயில் ஊதி விடணும். எங்கே இருந்து அப்படின்னா நிலவாசலுக்கு வெளியே, வீட்டுக்கு வெளியே இருந்து இந்த பட்டை தூளை உள்புறமாக ஊதிவிட வேண்டும். இப்படி ஊதிவிடும்போது நம்ம வீட்டில் பணவரவு அதிகரிக்கணும், என் வீட்டில் பணம் பல வழிகளில் பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லி மனசில் வேண்டிக் கொண்டே இதை ஊதுங்க. இது மாதிரி செஞ்ச பிறகு அந்த பட்டை தூள் அப்படியே அங்கேயே இருக்கட்டும். அதை நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. ஒரு மணி நேரம் கழித்து அந்த பட்டை தூளை எடுத்து நீங்கள் வேற எங்கேயாவது கால்படாத இடத்துல போட்டுடலாம். குளிச்சுட்டு தான் நீங்கள் செய்யணும். பீரியட்ஸ் டைமாக இருக்கிறவங்க இல்லை ஏதாவது ஒரு தீட்டு அப்படின்னா செய்ய வேண்டாம். மகாலட்சுமியை வசியம் செய்வதற்காக நம்ம செய்யக்கூடிய பரிகாரம். அதனால் தீட்டு காலங்களில் இதை செய்ய வேண்டாம். ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். நீங்கள் அந்த செம்பருத்தி இலையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருப்பீங்கள்ல, அதை வந்து நீங்கள் செய்த அன்னைக்கு அப்படியே விட்டுடணும். அடுத்த நாள் நீங்கள் வந்து இதை ஒரு துளசி செடியிலையோ அல்லது எந்த செடி வீட்டில் வளர்க்குறீங்களோ அந்த செடியில் வந்து கால்படாத இடத்துல அந்த மஞ்சள் பிள்ளையாரை போட்டுடலாம். கரைச்சி தண்ணீரில் கரைச்சி விட்டுடலாம். நீர்நிலைகளில் விட்டுடலாம். பட்டையில் 2 வகை இருக்குது. சாதா பட்டை ஒன்று, சுருள் பட்டை ஒன்று. இதுக்கு சுருள் பட்டை தான் நீங்கள் பயன்படுத்தணும். இது மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பௌர்ணமி அல்லது வெள்ளிக்கிழமை, விசேஷ நாட்கள், சம்பளம் வாங்கின நாள், இது மாதிரி இந்த தினங்களில் செஞ்சுக்கிட்டு வர்றப்ப உங்கள் வீட்டில் சில மாதங்கள்லேயே நல்ல பணவரவு அதிகரிக்க தொடங்கும்.